லவ்லீஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம லக்ஸ் பாடி வாஷோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து நியூ பாடி வாஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட லிங்க் எனக்கு கிடைச்சது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நறுமணம் இருக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆர்கிட் சென்ட் அண்ட் ஜுனிப்பர் ஆயிலோட ஃப்ரேக்ரன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 100% ரீசைக்கிளபிள் பாட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 245 ml அண்ட் பேரபன் ஃப்ரீ. அண்ட் உங்களுக்கு கலர் வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். சூப்பர் பிரிட்டி. கிட்டத்தட்ட இந்த பேக்ரவுண்ட் கலர் நல்ல ஒரு டார்க் பர்பிள் கலர், ரொம்ப சூப்பராக இருக்குது கலரே. அண்ட் ஃப்ரேக்ரன்ஸும் சூப்பராக இருக்குது. ஸோ பின்னாடி அதர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் ஆர்கிட் சென்ட் அண்ட் ஜுனிப்பர் ஆயில் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆர்கிட்ஸ் அண்ட் ஃப்ளோரல் ஆயிலை வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்களா இந்த ஃப்ரேக்ரன்ஸை. அது வந்துட்டு நம்ம குளிச்சிட்ட பிறகும் 12 மணி நேரத்துக்கு வந்து ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது இருந்துச்சா இல்லையாங்கிறது நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் சொல்லிடுறேன். அண்ட் 3 ஸ்டெப் லக்ஸுரி ஷவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட லூஃபா எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமான அமௌண்ட் பாடி வாஷ் ஆட் பண்ணிவிட்டு அதனால் மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபோம் வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட வெட்டான ஸ்கின்ல லூஃபா வச்சு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு லக்ஸூரியஸ் ஃப்ளாரல் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும், ஃப்ரேக்ரண்ட்டான ஸ்கின் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்க்ரீடியன்ட் வந்து நமக்கு ஃபுல் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் பேக்கேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்துட்டு நம்ம இந்த மாதிரியான பேக்கேஜிங்கில் தான் இருக்குது, பம்ப் அந்த மாதிரிலாம் கிடையாது. அண்ட் இதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட ஃப்ரேக்ரன்ஸ் சொல்லணும்னா கிட்டத்தட்ட ப்ளூபெரி சார்ட் ஆஃப் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வருது. நல்ல ஒரு சூப்பரான வாசனை. அண்ட் உங்களுக்கு இது நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் ஆகுது, அந்த நுரை வந்து நல்லா வருது. அண்ட் கொஞ்சம் ஒரு குட்டி காயின் சைஸ் அவங்க இதில் சொல்லியிருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு காயின் சைஸே உங்களுக்கு போதும், ஒரு ஷவருக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு காயின் சைஸ் எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணி வச்சு நினச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல ஃபோமிங் கன்சிஸ்டன்சி வருது. அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷவர் எடுத்துக்கலாம். அண்ட் இதில் சொல்லியிருக்க மாதிரி அந்த ஒரு லக்ஸூரியஸ் ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்குது. இதோட நறுமணத்தில் நல்ல ஒரு நறுமணம் கண்டிப்பாக சொல்வேன். அந்த ஒரு எக்ஸாட்டிக் லக்ஸூரியஸ் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. ஸோ இதில் சொல்லியிருந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லை அவங்க சொன்ன மாதிரி ஒரு லூஃபா எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு லூஃபா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு வேணால் நான் ஒரு லூஃபாவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இந்த பாடி வாஷோட லிங்கோட சேர்த்து. பட் உங்களுக்கு வந்து லக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாடி வாஷில் உங்களுக்கு ஃப்ரீ லூஃபா கொடுப்பாங்க. லக்ஸ் அதுக்கு பிறகு ஃபியாமாட் வில்ஸில். ஸோ அந்த 2 பிரான்ச் பண்ணலாம். ஏதாவது ஆஃபர்ஸில், அமேசானில் ஆஃபர்ஸில் ஏதாவது லூஃபாவோட ஃப்ரீ வருதா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தட் நீங்கள் இதை வந்து ஃப்ரீயாகவே வந்துட்டு பிக் பண்ணிக்கலாம் பாடி வாஷ் வாங்கும்போது. ஸோ வந்து நீங்கள் லூஃபா வந்து ஃபஸ்ட்டு ஈரப்படுத்திக்கணும். ஈரப்படுத்திட்டு அவங்க சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு காயின் சைஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு உங்களோட வெட் ஸ்கின்ல பண்ணும்போது இது உங்களுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் வரும். ஸோ இப்போவே பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே ஃபோம் வருது. இன்னும் நீங்கள் வெட் பண்ணும்போது நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோமி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக நம்ம வந்து ரெகுலராக சோப் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம லிக்விட் மாதிரி இந்த பாடி வாஷ் யூஸ் பண்ண போகிறோம். தட்ஸ் இட். ஸோ நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போல் குளிச்சிடலாம். ரெகுலராக நீங்கள் சோப் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, எனி அதர் பாடி வாஷ் யூஸ் பண்ணுற மாதிரி தான். அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், முக்கால்வாசி இந்த பாடி வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 1 மந்த்தாக நான் யூஸ் பண்ணேன். என்னோட ஹானஸ்ட் தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இதோட ரிவ்யூக்கு வரலாம். எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு. முதல்ல நான் சொன்ன மாதிரி இதோட ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப எக்ஸாட்டிக்காக லக்ஸூரியஸாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது நம்ம அந்த ஷவர் எக்ஸ்பீரியன்ஸே இதனால. ஏன்னா ஃப்ரேக்ரன்ஸ் நல்லா இருக்குல்ல, ஸோ அது நல்லா இருக்கிறதுனால அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே நல்லா இருக்குது. நம்பர் 2, கிளீனிங் பொறுத்த மட்டும் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பாடியை வந்துட்டு க்ளீன் பண்ணுது. அதனால ஒரு சாஃப்ட் ஃபீல் கொடுக்குது. நம்ம வந்து ஒன்ஸ் வாஷ் பண்ணிட்ட பிறகு ஸ்கின்னே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த சைடு என்னோட ஸ்கின்க்கும் இந்த சைட் ஸ்கின்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு ஒரு சாஃப்ட் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். அண்ட் 3வது விஷயம், ஏதாவது க்ளோ கொடுக்குதா, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இது வந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா க்ளீன் பண்ணுது, நல்ல ஒரு நறுமணம் இருக்குது, அவ்வளோதான். அண்ட் இப்போது இது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இதில் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி 12 ஹவருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அவ்வளோ டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் வந்து லாஸ்ட் ஆகலை. பட் கண்டிப்பாக கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மேபி ஒரு 2 to 3 hours அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். இதுதான் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ இந்த லக்ஸ் பாடி வாஷ்க்கு. நீங்கள் இது ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட தாட்ஸ் வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது படிக்கிற மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் ரெகுலராக பாடி வாஷ் யூஸ் பண்ணுற பர்சன் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த வீடியோ பாருங்கள். இதில் நான் ஃபியாமாட் வில்ஸோட ஒரு பாடி வாஷ் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். அதுவும் இந்த மாதிரி செம சூப்பரான நறுமணம் இருக்கிற ஒரு பாடி வாஷ் நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். உங்களை நான் அந்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா லவ்லீஸ், பாய்.